தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அமீன்ஸ் அப்படின்ற சாப்டர் ஆர்கானிக்ல 12th ஆர்கானிக் அமீன்ஸ்ன்ற சாப்டர். ஸோ ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் கண்டினியூவேஷன் இருக்கும். சப்ஜெக்ட் நல்லா புரியும். ஃபைன். ஸோ எதுல இருந்து பார்க்கணும்? அரோமேட்டிக்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ல இருந்து பார்க்கணும். ஓகேவா? You have read earlier that aniline is a resonance hybrid of 5 structures. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். அனிலீனுக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அனிலீனியம் அயானுன்னு சொல்லியிருந்தா அப்போ 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? C6H5 NH2 இது அனிலின். இதுக்கு எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அனிலீனியம் அப்படின்றது என்னது? அதுலயே இன்னொரு ஹைட்ரஜன் வந்து NH3 பிளஸ்ன்னு இருக்கிறது. ஸோ இந்த அனிலினியம் அயானுக்கு இதுக்கு 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கு ரெண்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ யாருக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கோ அதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஃபைன். Where do you find the maximum electron density in this structure? இந்த இதுல எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க நீங்க பாத்தீங்க? இந்த எலக்ட்ரான் இங்க வந்துச்சுன்னா பை பாண்ட் இப்படி இருக்கும் இல்லையா? ரிங் இல்ல, பை பாண்ட் இருக்குன்னா அது இங்க வந்து ஆர்த்தோ, பேரா, ஆர்த்தோ. இங்க தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். கரெக்டா? So where do you find the maximum electron density in this structure? Ortho and para position. Okay, to the amine group becomes center of high electron density. So அந்த இடத்துல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Thus amine group is ortho para directing. அப்ப amine group நம்ம என்ன சொல்லணும்? ஆல்கஹால் ஃபீனால் எப்படி ஆர்த்தோ para directing ஓபி directingனு சொல்லுவோமோ அதே மாதிரி amine குரூப்பையும் ஆர்த்தோ para directingனு சொல்லணும். அதாவது ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லணும். Okay, and a powerful activating group. Activating group ன்னு அர்த்தம் those substances or group or atom. ஒரு ஆட்டமோ குரூப்போ இல்ல சப்ஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். A atom or a group of atom which can donate electron to the benzene and makes the resonance. இந்த ரெசனன்ஸ்க்கு அதிக பாசிபிலிட்டிக்கு வாய்ப்பு கொடுக்குது. ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு எலக்ட்ரான்லாம் என்ன ஆகணும்? டீலோக்கலைஸ் ஆகணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகணும். இப்படி டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். ஆல்கஹால் எப்படி ஆக்டிவேட்டிங் குரூப்போ ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் வந்து ரிங்குக்கு ஆக்டிவேட் பண்ணுதோ அதே மாதிரி அமீன்லயும் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றாங்க. ஓபி டைரக்டிங். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்க்குறோம். புரோமினேஷன் பண்றோம். அப்போ பிஆர் மைனஸ் பிஆர் பிளஸ் அப்படின்னு 2 வரும். இதுல பென்சின்ல இருக்கிற ஒரு ஹச் பிளஸ் பிஆர் மைனஸ் எடுத்துட்டு ஹெச்பிஆரா போயிடும். அந்த இடத்துல பிஆர் பிளஸ் போய் சேரும். ஸோ ஹச் பிளஸுக்கு பதிலா பிஆர் பிளஸ் சேர்றதுனால நம்ம இதை என்ன சொல்றோம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் சொல்றோம். ஒரு எலக்ட்ரோஃபைலுக்கு பதிலாக இன்னொரு எலக்ட்ரோஃபைல் சேருது. ஓகே, ஸோ ஆர்டினரியா நான் புரோமினை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ரியாக்ஷனை பண்ணனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர்த்தோ புரோமோ அனிலின், பேரா புரோமோ அனிலின்னு கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். இங்க புரோமின் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அனிலின் ரியாக்ட் வித் புரோமின் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர் டு கிவ் எ ஒயிட் பிரிசிபிடேட். எனக்கு புரோமின் பிரவுன் கலர்ல இருக்கும், ரெட்டிஷ் பிரவுனா இருக்கும். அது அப்படியே கலர் டிஸப்பியர் ஆகி என்ன ஆயிடுது? ஒயிட் பிரிசிபிடேட்டை உருவாக்குது. அப்ப இது அன்சாச்சுரேஷனுக்கான டெஸ்டாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஃபைன். அரோமேட்டிக்ல அன்சாச்சுரேஷன். அனிலின் கூட புரோமினை ஆட் பண்றோம். புரோமின் வாட்டர் எனக்கு 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது, which is white precipitate. ஓகேவா? சரி, அடுத்தது the main problem encountered during electrophilic substitution. electrophilic substitution நடக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ப்ராப்ளம்? substitution reaction of aromatic amine is that they are very high reactivity. இதுக்கு என்ன இருக்குன்னா ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவே ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. சப்ஸ்டிடியூஷன் டென்ஸ் டு அக்கர் அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். இஃப் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அனிலின் டெரிவேட்டிவ் we can how can the activating effect of amine group be controlled அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஆர்த்தோ, பேரா, ஆர்த்தோ 3 இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கிறனால எனக்கு 2,4,6 அப்படின்னு ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது இல்லையா? 2,4,6ல சப்ஸ்டிடியூட் ஆன ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்ப எலக்ட்ரோஃபிலிக் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால ஆர்த்தோ பேரான்னு எனக்கு நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். பட் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வேணும். இது ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். 3 புரோமின் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு இல்லையா? இந்த மாதிரி ட்ரை சப்ஸ்டியூட் ஆகாம மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வேணும்னா இந்த அமீனுடைய ஆக்டிவேட்டிங் குரூப், இது அமீன்ன்றது ஆக்டிவேட்டிங் குரூப், இந்த ஆக்டிவேட்டிங் நேச்சரை நான் என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும், சப்ரஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைன். பாருங்க,
நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பிளாக் பண்றேன், ஒரு அசிட்டைல் குரூப் எடுத்துக்கிட்டேன், CH3CO. இந்த அசிட்டைல் குரூப் எங்க இருக்குன்னா நைட்ரஜன் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது இது பெரிய பல்கி குரூப், இது சுத்திக்கிட்டே இருக்கும், சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு நைட்ரஜன் கூட கார்பன். இது இருக்கிறதுனால ஆர்த்தோ பொசிஷன்ல எதுவும் சீக்கிரமா வந்து சேராது. அப்ப ரிப்பல் ஆகும் ஆர்த்தோ பொசிஷன்ல. சோ பேரா மட்டும் கிடைக்கக்கூடியது மேஜர் ப்ராடக்டா இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி என்னால பிளாக் பண்ண முடியும். ஒரு பல்கி குரூப்பை எடுத்துட்டு வந்து அமீன் கூட சேர்த்து என்னால என்ன பண்ண முடியும், ஆர்த்தோவை தடுத்து பேராவை மட்டும் கிடைக்கிற மாதிரி ஆன்சரை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஐ வில் ரீட் தட். This can be done by protecting the amine group. Amine group நம்ம protect பண்ணணும். By எப்படி? Acetylation with acetic anhydride, then carrying out the desired substitution, followed by hydrolysis of the substituted amide to the substituted amine. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இங்க CONH2 அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும், இதுக்கு பேரு அமைடு இல்லையா? சோ அமைடு தான் எனக்கு கிடைக்கும். ஃபர்தரா மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணா அந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி மறுபடியும் H வந்து சேர்ந்து அமீனா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அமீனா தான் இருந்துச்சு, அதை ஏன் சார் அமைடா மாத்திட்டு மறுபடியும் அமீனாவே வைக்கிறீங்க? அதுக்கு அமீனாவே இருந்திருக்கலாம்ல தான். அமீனாவே இருந்துருந்துச்சுன்னா 2, 4, 6 ஆர்த்தோ பேரா ரெண்டுத்துலயுமே சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கும். சோ அதை அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூடயோ அசிட்டைல் குளோரைடு கூடயோ ஏதாவது ஒரு அசிட்டிலேஷன் பண்றேன். அப்படியே அசிட்டிலேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு இங்க ஒரு பல்கி குரூப் அசிட்டைல் குரூப் வந்து சேருது. அப்படி சேர்றதுனால இது என்ன பண்ணும்னா ஆர்த்தோ பொசிஷனை பிளாக் பண்ணும், ஆர்த்தோல எதையும் வந்து சேர விடாது. அப்ப புரோமின் எலக்ட்ரோஃபைலா வந்துச்சுன்னா Br+ அப்படின்றது எங்க மட்டும் தான் சேர முடியும்னா ஆர்த்தோல ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால பேராவில மட்டும் வந்து சேரும். அப்படிதான் எனக்கு பேரா சப்ஸ்டிடியூட் காம்பவுண்ட கிடைக்க வைக்கிறேன். சரி, மோனோ சப்ஸ்டிடியூட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அனிலின் தானே வேணும். இங்க அமைடா இருக்கே, என்ன பண்ணதுன்னு கேட்டா வி ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்றோம். அப்ப இந்த HOH CH3COOH அசிட்டிக் ஆசிட் ஆகும், இது அனிலினாவே மாறிடும். அப்ப பை ப்ராடக்ட் இங்க என்ன கிடைக்குதுன்னா அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. ஆல்ரெடி டோல்டியோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பை ப்ராடக்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதனால இங்க மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. ஓகேவா? ஃபைன். The lone pair of electrons on nitrogen of acetanilide interacts with the oxygen atom due to resonance as shown below. So இது எப்படி இதை டீஆக்டிவேட் பண்ணுது? நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இங்க உள்ளார வராம இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கார்போனைல் இருக்குல்ல, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தடவை 10 தடவைக்கு மேல சொல்லியிருப்பேன். கார்போனைல், இந்த கார்போனைல் ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப். இது எப்பயுமே எப்படி பிரியும்னா O- ஆகும், C+ ஆகும். அப்ப இந்த C+ காம்பன்சேட் பண்ண N கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து டபுள் பாண்டை மேக் பண்ணும். புரியுதானே சொல்றாங்க? அதை தான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. N அதுக்கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது கூட CO இருக்கு. இந்த CO கூட CH3 இருந்துச்சு. இந்த பாண்டு உடஞ்சு இங்க வந்து O- ஆச்சுன்னா இங்க பாருங்க O- ஆச்சுன்னா அப்போ இந்த N கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பன் கூட வந்து டபுள் பாண்டா மாறுது, N+ மாறிடுது. புரியுதா உங்களுக்கு? இப்படி நடக்கிறதுனால நைட்ரஜன் கிட்ட ரெடிலி அவைலபிள் அன்ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்ல. அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன் கிட்ட இருந்தாதான் பேசிக்காவும் ஆக்ட் ஆகும், அதே சமயம் பென்சினுக்கு எலக்ட்ரானை கொடுத்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். பட் இப்பதான் நைட்ரஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் கார்பன் கூட டபுள் பாண்டா மேக் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி இருக்கும் பொழுது நைட்ரஜனால எலக்ட்ரானை கொடுக்க முடியாது பென்சினுக்கு. அப்ப எலக்ட்ரானை கொடுக்கலன்னா அதை ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்ல மாட்டோம், கரெக்டா? அப்ப ஆக்டிவேட்டிங் நேச்சர் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு பேராவில மட்டும் கிடைக்குது, ஆர்த்தோல கிடைக்கலன்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபைன். Hence, the lone pair of electrons on nitrogen is less available for donating to benzene ring by the resonance. புரியுதானே? நைட்ரஜன் கார்பன் கூட டபுள் பாண்ட் மேக் பண்ணதுனால பென்சின் ரிங்குக்கு அதால எலக்ட்ரான் என்ன பண்ண முடியல, டொனேட் பண்ண முடியல. லெஸ் அவைலபிள் ஃபார் டொனேட்டிங், டொனேஷன் பண்றதுக்கு அதுக்கு ரொம்ப அவைலபிலிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, therefore activating effect of NHCOCH3 group is less than that of amino group. அந்த இடத்துல ஒரு NH2 இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு பென்சினுக்கு எலக்ட்ரானை கொடுக்குமோ அதை விட COCH3 இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அது கொஞ்சமா தான் எலக்ட்ரானை கொடுக்கும்னு சொல்றாங்க. அமீன் கொடுக்குற அளவுக்கு எலக்ட்ரானை அமைடால கொடுக்க முடியாது. ஓகேவா? ஃபைன். அடுத்தது நைட்ரேஷன். NO2 ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐ மீன் ரியாக்ஷன் தான் என்ன சொல்லுவோம், நைட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா? இது நைட்ரோனியம் அயான். ஓகே, ஸோ நைட்ரேட்டிங் மிக்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது, ரெண்டுமே கான்சென்ட்ரேட்டட்ல சல்ஃபூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஒன்னா சேர்த்தா நைட்ரேட்டிங் மிக்சர். 288 கெல்வினுக்கு ஹீட் பண்றாங்க. ஃபைன். டைரக்ட் நைட்ரேஷன் ஆஃப் அனிலின் yields a cherry oxidation products in addition to the nitro derivatives. எனக்கு நைட்ரோ டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் கிடைக்காம நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் அனிலின் கிடைக்கணும் இல்லையா? பேரா நைட்ரோ அனிலின், ஆர்த்தோ நைட்ரோ அனிலின், இந்த மாதிரி நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் அனிலின் மட்டும் கிடைக்காம
எனக்கு என்ன இருக்கு, ஒரு டேரி ஆக்சிடேஷன் நடந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ மோரோவர் in the strongly acidic medium aniline is protonated to form the anilinium ion. அனிலின அந்த மாதிரி நைட்ரோ குரூப் வந்து சேரத்தை தடுக்கிறதுக்காக, ஆக்சிடேஷன் ஆகாம தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அனிலின் ஆக்டிவேட்டிங் குரூப்பா இருக்கிறத டீஆக்டிவேட்டிங்கா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் அனிலீனியம் அயானா மாத்துறோம். விச் இஸ் ஏ மெட்டா டைரக்டிங். அனிலீனியம் அப்படின்றது பிளஸ்ஸா இருக்கும், NH3+, அது மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகேவா? ஓபில எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது. That is why besides the ortho para derivative, significantly amount of meta derivative is also formed. அதுவும் significantly ரொம்ப முக்கியம். என்னன்னா ortho 50%, சாரி para 51%, ortho ஒரு 30% 40% இருந்து மெட்டா கம்மியா இருந்தா பரவாயில்ல. பட் இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆர்த்தோ 50, சாரி para 51% இருக்கு, para 51% இருக்கு. ஆர்த்தோவை விட மெட்டா தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிதா? மெட்டா 47%, ரிமைனிங் இருக்கிற 2% தான் ஆர்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ அப்போ மெட்டா டைரக்டிங்கை நம்ம லீட் பண்றோம். எதனால? நைட்ரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது இதுல இருக்கிற H+ போய் அசிடிக் மீடியம் இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் ரெண்டும். அப்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் மீடியம் இருக்கும்போது, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியம், ஸ்ட்ராங்கான ஆசிட் மீடியம் இருக்கும்போது புரோட்டனேஷன் ஆகுது. H+ கூட இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டை மேக் பண்ணி NH3+ அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிடும். இது அனிலீனியம் அயான். இந்த அனிலீனியம் அயானா இருக்கும்போது அது என்னவா இருக்காது, ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட் ப்ராடக்டா இருக்காது. ஓகேவா? இது டீஆக்டிவேட்டிங் குரூப். அதனாலதான் எனக்கு மெட்டா ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. However, by protecting the amine group by acetylation reaction, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, போன ஸ்டெப்லயே புரோமினேஷன்ல அசிடைல்னு ஒரு குரூப்பை ஆட் பண்ணும் இல்லையா, அப்போ ஆர்த்தோல சப்ஸ்டிட் நடக்காம என்ன நடக்கும், பேரல மட்டும் நடக்கும், ஒரு பல்கி குரூப் இருக்கனால. By acetylation reaction with acetic anhydride, the nitration reaction can be controlled and the para-nitro derivative can be obtained as the major product. எனக்கு என்ன ஆகும்னா ஆர்த்தோவே கிடைக்காம பேரா மட்டும் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு பேரா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் வேணும்னா நான் அசிடைலேஷன் பண்ணணும். இல்ல மெட்டா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் வேணும்னா நான் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டு அசிட்டேட் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல நைட்ரேஷன் பண்ணா எனக்கு மெட்டாவும் சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட்ல கிடைக்கும்னு சொல்றாங்க. குறிப்பிட சொல்ல அளவுக்கு கிடைக்கும். ஓகே. சோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரியாக்ஷன் அசிடைலேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த அசிடைலேஷனை ஆட் பண்ணிருக்காங்க, அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ஆட் பண்றாங்க. இதுல இருக்கிற CH3CO இது கூட சேர்ந்து NHCOCH3 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணிருச்சு. இதுதான் அசிட்டனிலைடு இல்லையா. ஆக்சுவலா இது பென்சனிலைடு அப்படின்னு சொல்லுவோம், அசிட்டோ பென்சனிலைடு. ஓகே. சோ இப்போ இந்த அசிட்டனிலைட் காம்பவுண்டை எடுத்துக்கிறோம். இந்த அசிட்டனிலைட் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்போனைல் ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப், அது நைட்ரஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை அது எடுக்கும். அப்படி எடுக்கிறதுனால நைட்ரஜனால எலக்ட்ரானை கொடுக்க முடியாதனால இதனுடைய ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இருக்குல்ல இந்த N, அந்த ஆக்டிவேட்டிங் நேச்சர் என்ன ஆயிடுச்சுன்னா கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது இது பல்கி குரூப், இது ஆர்த்தோவை மறைச்சிட்டு இருக்கும், ஹிண்டர் பண்ணும். அதனால எனக்கு பேராவில மட்டும் நைட்ரோ குரூப் வந்து சேருதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. ஸோ பேரா நைட்ரோ அனிலின் கிடைக்குது. இதை எப்படி பண்ணணும்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஹச்சும் இங்க OHும் சேர்ந்து அசிட்டிக் ஆசிடும் அனிலினும் திரும்ப கிடைச்சிடும். ஃபைன். புரோமினேஷன் என்ன பாத்தீங்களோ அதே தான் சல்ஃபோனேஷன் சொல்றாங்க. ஜஸ்ட் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு சேர்த்து அல்லது அசிட்டைல் குளோரைடு ஏதாவது ஒன்று சேர்த்து என்ன பண்ணணும்னா அசிட்டைலேஷன் பண்ணணும். அப்படி பண்ணா நம்மளால பிளாக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகே. சல்ஃபோனேஷன் HSO3 அப்படின்றத ஆட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனை தான் நம்ம சல்ஃபோனேஷன் சொல்லுவோம். சல்ஃபோனிக் ஆசிட் ஆட் பண்ணுது. Aniline reacts with concentrated sulfuric acid to form anilinium hydrogen sulfate, HSO3 hydrogen sulfate அப்படின்னு சொல்றாங்க. Which on heating with sulfuric acid at 453 to 473 Kelvin produces para-amino benzene sulfonic acid. ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபேட் காம்பவுண்ட் HSO4- அப்படின்ற ஒரு தான் ஃபார்ம் ஆகுது. அப்ப H2SO4 எப்படி பிரியுதுன்னு கேட்டா பாருங்க, H+ + HSO4- இல்லையா, இந்த மாதிரி தான் பிரியுது. இந்த H+ அனிலின் கூட சேர்ந்து புரோட்டனேட்டட் அனிலின் ஆர் அனிலீனியம் அயான் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. இது கூட H+ சேர்ந்து எனக்கு என்ன ஆகுது, அனிலீனியம் அயான் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது, NH3+. இந்த பிளஸ் கூட தான் இந்த HSO4- வந்து சேர்ந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, அனிலீனியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க, சல்ஃபோனேஷன் பண்றாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய HSO3 இங்க வந்து பேராவில சல்ஃபோனிக் ஆசிடா மாறிடுது. அப்ப சல்ஃபனிலிக் ஆசிட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது, சல்ஃபனிலிக் ஆசிட். ஓகே. இது என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா, இங்க இருக்கிற H மேல போய் H3 மாறணுச்சுன்னா
எனக்கு ஜ்விட்டர் அயான் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க அமீன்ஸ்னு, அதாவது விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் லெசன் இருக்கும் சரிங்களா. அதுல உங்களுக்கு ஜ்விட்டர் அயான் காம்பவுண்ட் நல்லாவே தெரியும். எந்த ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டாலும் ஜ்விட்டர், ஈவன் கிளைசினே எடுத்துக்கோங்களேன். உலகத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் என்னதான்? கிளைசின் தான் இல்லையா. CH2 இருக்கும், NH2 இருக்கும், அது கூட COOH இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். NH2க்கு பேரு அமீனு, COOHக்கு பேரு ஆசிட். அமினோ ஆசிடும் ஒன்னா இருக்கனால இதுக்கு பேரு அமினோ ஆசிட். ஒரு கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு அமீன் இருக்கு, ஒரு ஆசிட் இருக்கு. அதனால இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் which is called கிளைசின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த கிளைசின்ன்ற அமினோ ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. COO மைனஸா இருக்கும், அது கூட ஒரு CH2 NH3 பிளஸ்ஸா இருக்கும். அப்ப நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனால அது இந்த ஆசிட்ல இருக்கிற H பிளஸ் எடுத்துக்கிட்டு NH3 பிளஸ்ஸா மாறிடுது. COO மைனஸா இருக்கு. இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அமினோ ஆசிட்ல அமைடு ஆர் அமீன்ல பிளஸ் மைனஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜ்விட்டர், ZWITTER, ஜ்விட்டர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜ்விட்டர் அயான்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதோட முடியறது இல்லை, நான் வேற ஒரு சாப்டர்ல உங்களை கேட்பேன், அப்ப நீங்க சொல்லணும் ஜ்விட்டர் அயான்னா என்னன்னு. ஓகேவா? ஃபைன். அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரில்கிராஃப்ட் ரியாக்ஷன். அனிலின் என்ன ஆகாதுன்னா சல்போனேஷன்ல இன்வால்வ் ஆச்சு, நைட்ரேஷன்ல இன்வால்வ் ஆச்சு, புரோமினேஷன்ல இன்வால்வ் ஆச்சு. அப்ப எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் எல்லாமே இன்வால்வ் ஆகுமான்னு பார்த்தா என்ன ஆகல. ஃப்ரில்கிராஃப்ட் அல்கைலேஷன், அசைலேஷன் ரெண்டுத்துலயுமே இன்வால்வ் ஆகலன்னு சொன்னாங்க. ஏன்னா ஃப்ரில்கிராஃப்ட் ரியாக்ஷனாலே நம்ம ஆசிட் இன் பிரசன்ஸ்ல பண்ணுவோம். என்ன ஆசிட்? லீவிஸ் ஆசிட் எடுத்துப்போம் இல்லையா. போரான் ட்ரைஃப்ளோரைடு, அலுமினியம் ட்ரைக்ளோரைடு, இந்த மாதிரி தானே ஏதாவது ஒரு லீவிஸ் ஆசிட் எடுத்துக்கிட்டு பண்ணுவோம். இந்த லீவிஸ் ஆசிட் அனிலின் கூட இந்த நைட்ரஜன் கூட போய் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடும், பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அதனால ஃபர்தரா எனக்கு ரியாக்ஷன் நடக்காது. புரியுதா? பாருங்க, ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். Aniline does not undergo Friedel-Crafts reaction, alkylation and acetylation due to salt formation with aluminum chloride. Aluminum chloride கூட அது என்ன பண்ணுதுன்னா salt ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க aniline compound. The Lewis acid which is used as a catalyst. நம்ம ஆக்சுவலா Friedel-Crafts reactionல Lewis acid ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம். அந்த கேட்டலிஸ்ட் கூடயே அது என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அனிலின். அதனாலதான் அனிலினை Friedel-Crafts acetylation or Friedel-Crafts alkylationல இன்வால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. Due to this, nitrogen of aniline acquires positive charge and hence act as a strong deactivating group for further reaction. அப்போ இங்க என்ன நடக்காது? அசிட்டிலேஷன், அல்கைலேஷன் நடக்காது. ஓகே, அவ்வளவுதானா? ஓகே, இதோட அனிலின் காம்பவுண்ட்ஸ் அல்லது அமீன் காம்பவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெசனையே 2 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. ஒன்னு அமீன், இன்னொன்னு டயசோனியம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டயசோனியம் சால்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். N டபுள் பாண்ட்ல இருந்து அது கூட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா டயசோனியம். இதுல ஏதோ ஒரு எக்ஸ் மைனஸ் இருக்குன்னா அது டயசோனியம் சால்ட்னு சொல்லுவோம், பிளஸ் மைனஸ் இருக்கனால. The diazonium salt have the general formula RN2 plus X minus. Okay, R stands for aryl group and the X minus ions may be chloride, bromide, hydrogen sulfate, boron tetrafluoride, etc. இதுல எதுவா வேணா இருக்கலாம்னு சொல்றாங்க. Okay, they are named by suffixing diazonium to the name of the parent hydrocarbon from which they are formed. எந்த parent hydrocarbon இருந்து அது ஃபார்ம் ஆச்சோ அந்த ஹைட்ரோகார்பனுடைய நேமை சொல்லி அதுக்கப்புறம் சஃபிக்ஸ்ல பின்னாடி என்ன சொல்லணும்னா டயசோனியம்னு சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா? followed by the name of the anion such as, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? குளோரைடு, ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு என்ன ஆனியான் இருக்கோ அதை சொல்லணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அல்கேன் நேம் சொல்லணும், ஹைட்ரோகார்பன் நேம் அல்கேன் நேம் சொல்லணும், அப்புறம் டயசோனியம் அப்படின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் ஆனியான் என்ன இருக்கோ சல்ஃபேட்டோ குளோரைடோ அதை சொல்லணும்னு சொல்றாங்க. The N2 plus group is called diazonium group. For example, C6H5N2Cl, benzene diazonium chloride. C6H6 னா benzene, இங்க H5 தானே சார் இருக்குன்னு கேட்கக்கூடாது. We are supposed to name as a parent. Parent name தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால C6H5க்கு parent யாருன்னா C6H6 benzene. ஸோ benzene diazonium Cl minus chlorideன்னு சொல்றோம். benzene diazonium chloride. புரியுது தானே? Like that, இங்க பாருங்க C6H5N2 HSO4, benzene diazonium hydrogen sulfate. benzene diazonium HSO4 இருக்கிறனால ஹைட்ரஜன் சல்ஃபேட். அப்ப குளோரின் இருந்துச்சுன்னா குளோரைடு, HSO4 இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஆனியான் நேம் ஈஸியா தான் இருக்குல்ல? ஓகே. பிரைமரி அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஃபார்ம் ஹைலி அன்ஸ்டேபிள் அல்கைல் டயசோனியம் சால்ட்ஸ். என்ன சொல்றாங்க? பிரைமரி அமீனை எடுத்துக்கிட்டா அது எனக்கு
ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு அல்கைல் டயசோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். பிரைமரி அரோமேட்டிக் அமீன்ஸ் ஃபார்ம் அரின் டயசோனியம் சால்ட்ஸ். பிரைமரி அரோமேட்டிக் அமீனா இருந்துச்சுன்னா அது எனக்கு அரின் டயசோனியம் சால்ட், அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்ல பென்சின் டயசோனியம் சால்ட், அந்த மாதிரி ஒரு அரின் டயசோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. விச் ஆர் ஸ்டேபிள் ஃபார் எ ஷார்ட் டைம் இன் எ சொல்யூஷன் அட் லோ டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் 0ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளார இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 273 to 278 கெல்வின். புரியுதா? இப்ப கோல்டு கண்டிஷன்ல தான் நம்மளால இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும், டைன்னு சொல்லுவோம். The stability of arene diazonium ion is explained on the basis of resonance. Resonance வச்சு ஏன் இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இங்க ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு பென்சீன் இருக்கு, அது கூட N2+, அதுதான் டயசோனியம். இந்த பாண்ட் உடனே நைட்ரஜனுக்கு போச்சுன்னா ஒரு நைட்ரஜன் மைனஸ் ஆகும், இன்னொரு நைட்ரஜன் பிளஸ் ஆகும் இல்லையா? அப்போ இந்த பாண்டு என்ன ஆகுது, மேல வருது. இந்த பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ண இந்த பாண்ட் என்ன ஆகுதுன்னா மேல வருது. அப்போ டபுள் பாண்ட் ஆயிடுச்சுன்னா இங்க கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அதை காம்பன்சேட் பண்ண இங்க இருந்து இங்க வரும். ஸோ இப்படி தொடர்ந்து வரதுனால இங்க பாருங்களேன், ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ 3 இடத்துலயும் என்ன இருக்குன்னா பாசிட்டிவிட்டி இருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளஸுக்கு ரிப்பல்ஷன் தான் இருக்கும். அப்போ ஆர்த்தோ பேரால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்காது. எங்க நடக்கும்? மெட்டாவில் வேணா நடக்கலாம். கரெக்டா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷனா இருந்தா அது ஆர்த்தோ பேரால தான் நடக்கும். ஏன்னா அங்க பிளஸ் இருக்கு, இந்த மைனஸால ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். அப்ப டயசோனியம் காம்ப்ளெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு கேட்டா, அனிலின் எப்படி ரியாக்ட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுது. ஏன்னு புரியுதா? அனிலின் ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப், அதனால ஆர்த்தோ பேரா டைரக்டிங்னு சொன்னோம். டயசோனியம் சால்ட் எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப், அதனால இது மெட்டா டைரக்டிங். ஓகேவா? மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டயசோனியம் சால்ட். ஒரு டயசோனியம் சால்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பென்சின் டைசோனியம் குளோரைட் இஸ் ப்ரிப்பேர்டு பை த ரியாக்ஷன் ஆஃப் அனிலின் வித் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் அர்த்தம் HNO2. நம்ம எப்படி எழுதணும்? OH பாண்ட் N டபுள் பாண்ட் Oன்னு எழுதணும். ஓகே, அது 278 கெல்வின். Nitrous acid is produced in the reaction mixture by the reaction of sodium nitrite with hydrochloric acid. இந்த நைட்ரிக் ஆசிட் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஃப்ரம் சிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, SiTu. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. NaNO2 சோடியம் நைட்ரைட்டும் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் எடுத்துக்கிட்டா அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும்? நைட்ரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும், HNO2. அதை இங்கே சொல்லியிருக்காங்க. The conversion of primary aromatic amines into diazonium salt is known as. இந்த மாதிரி பிரைமரி அரோமேட்டிக் அமீன் எதை எடுத்துக்கிட்டாலும் அதை நான் என்ன பண்றேன்? டயசோனியம் சால்ட்டா மாத்துறேன். அப்படி மாத்தக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது அப்படின்னா டயசோட்டிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டயசோட்டிசேஷன். டியூ டு இட்ஸ் இன்ஸ்டேபிலிட்டி த டயசோனியம் சால்ட் இஸ் நாட் ஜெனரலி ஸ்டோர்டு. டயசோட்டிசேஷன் காம்பவுண்ட்ல டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுது, ஆனா அதுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி, 0 to 5 டிகிரில தான் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால இட்ஸ் நாட் ஸ்டோர் ஜெனரலி ஸ்டோர்டு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டோம், எங்கேயும் கடையில எல்லாம் விற்கல. எப்ப நம்மளுக்கு தேவையோ அப்ப நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் இஸ் யூஸ்டு இமிடியட்லி ஆஃப்டர் இட்ஸ் ப்ரிப்பரேஷன். நம்மளுக்கு எப்ப வேணுமோ அப்ப ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு யூஸ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது, ஸ்டோர் பண்ணவே முடியாதுன்றதை சொல்லுறாங்க. ஓகேவா? ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பென்சின் டயசோனியம் அனிலின் இல்லையா, C6H5NH2 அனிலின் இருக்கு, அது கூட சோடியம் நைட்ரேட்டும் HCl சேர்க்கிறாங்க. ஒரு HCl எடுத்துட்டு NaCl எடுத்துட்டு NaCl போயிடும், H வந்து அங்க சேரும். ஈவன் இதுலயும் ஒரு ஆக்சிஜன்ல இந்த 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டு வாட்டரா போகும், அப்ப N வந்து சேரும். டயசோனியம் காம்ப்ளெக்ஸ் அது கூட Cl சேர்ந்துச்சுன்னா டயசோனியம் குளோரைட் கிடைக்கும். பென்சின் டைஅசோனியம் குளோரைட். பாருங்க, C6H5NH2 அது கூட எதை சேர்க்கிறோம்? நைட்ரஸ் ஆசிட் சேர்க்கிறோம். O டபுள் பாண்ட் N, அது கூட ஒரு OH பிளஸ் என்ன சேர்க்கிறோம்னா HCl சேர்க்கிறோம். 2 HCl இருக்கு. கரெக்டா? நான் இங்க எழுதுறேன் இப்படி. ஓகே, இந்த NaNO2 இருக்குல்ல, அதை தான் நான் இங்க HNO2வா எழுதியிருக்கேன். இல்லைன்னா நீங்க இப்படியே கூட எழுதிக்கோங்க, NaNO2. ஓகே, இங்க ஒரு HCl. ஓகே, இப்ப நான் அடிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு என்னவா போகுது? H2O வாட்டரா போகுது. ஓகே, அப்ப இந்த எண்ணுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுமா? ஃபைன். அடுத்தது இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு Na இருக்கு. இந்த Na இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற Cl எடுத்துட்டு NaCl போயிடும். இப்போ இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு H இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? இங்க O இருக்கு.
கரெக்டா? இங்க ஒரு H, இங்க ஒரு H, இங்க O இருக்கு. 2 H ஒரு O எடுத்துட்டு என்னவா போகணும்? அகைன் வாட்டரா போகும். அப்ப எனக்கு 2 மோல்ஸ் வாட்டர் போகுது. அனிலின்ல இருக்கிற அமீன்ல இருக்கிற 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கிற 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது. 2 ஆக்சிஜனும் போயிடுச்சு நைட்ரஸ் ஆசிட்ல இருந்து அல்லது சோடியம் நைட்ரேட்ல இருந்து. NaCl எடுத்துட்டு NaCl போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கும். இங்க Cl மைனஸ்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? இந்த நைட்ரஜன் இது கூட சேர்ந்து பென்சின் டயசோனியமா மாறி C6H5N2+ மாறிட்டு அது கூட இந்த Cl மைனஸ் வருது. இப்படிதான் பென்சின் டயசோனியம் குளோரைடை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே. புரியுதா? C6H5N2Cl பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஓகே. பிளஸ் NaCl2H2O நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க எழுதாம விட்டாலும் பிரச்சனை இல்லை. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டயசோனியம் சால்ட்ஸ்க்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? பென்சின் டயசோனியம் குளோரைடு இஸ் எ கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிட். இது ஒரு சாலிட்னு சொல்றாங்க. இதுக்கு எந்த கலரும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் ரெடிலி சொல்யூபிள் இன் வாட்டர். தண்ணியில ஈஸியா கரையக்கூடியது அண்ட் ஸ்டேபிள். ஏன்னா பிளஸ் மைனஸா இருக்கு. அயனைசபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தண்ணியில ஈஸியா கரையும் இல்லையா? அண்ட் ஸ்டேபிள் இன் கோல்டு. ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணும்போதே 0 to 5 டிகிரில தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க இல்ல? 273 to 278. அப்போ இது கோல்டு கண்டிஷன்ல மட்டும்தான் ஸ்டேபிளா இருக்கும். பட் ரியாக்ட் வித் வாட்டர் வென் வார்ம்டு. கொஞ்சமா லைட்டா வார்ம் ஆனாலே, கொஞ்சோண்டு வாட்டர் கூட சேர்ந்தாலே அது டக்குன்னு ஆயிடுமா? ரியாக்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. இட் டீகம்போசஸ் ஈஸிலி இன் த ட்ரை ஸ்டேட். ஸோ ட்ரை ஸ்டேட்ல இருந்தாலும் இது சீக்கிரமா ஆயிடும்னா டீகம்போஸ் ஆயிடும். நைட்ரஜன் கேஸ் தனியா போயிடும்னு சொல்றாங்க. பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் இஸ் வாட்டர் இன்சொல்யூபிள். பாருங்க, குளோரின் புரோமின் மத்த எதுவுமே இல்ல. பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் BF4- அப்படின்னு ஒண்ணு ஆட் ஆயிருக்கும். நான் இங்க எழுதுறேன் வேணும்னா இங்க பாருங்க. ஒரு பென்சின், அது கூட N2+ இருக்கு டயசோனியம். போரான் டெட்ராஃப்ளூரைடு மைனஸா இருக்கு. இதுக்கு பேர் தான் பென்சின் டயசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படின்னு சொல்லணும். ஃப்ளூரோபோரேட். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் இஸ் வாட்டர் இன்சொல்யூபிள். இது தண்ணியில கரையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டேபிள் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல பாருங்க, ரூம் டெம்பரேச்சர் 25 to 28 டிகிரி செல்சியஸ். புரியுதா? ஓகே. இந்த டெம்பரேச்சர்லயே இதால ஸ்டேபிளா இருக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம மத்த எல்லா அமீனையும் அல்லது அசோ காம்பவுண்ட்ஸ் டயசோனியம் சால்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்? 0 to 5 டிகிரில ப்ரிப்பேர் பண்ணோம். கோல்டு கண்டிஷன்ல தான் ஸ்டேபிளா இருக்குன்னு சொன்னோம். ஆனா இந்த பென்சின் டயசோனியம் ஃப்ளூரோபோரேட் மட்டும் வாட்டர்ல கரையாது. அதே சமயம் ரூம் டெம்பரேச்சர்லயே அதால ஸ்டேபிளா இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. The reaction of diazonium salt can be broadly divided into 2 categories, namely A, reactions involving displacement of nitrogen. Nitrogen gas வெளியில போயிட்டு reactionல involve ஆகுது. And reaction involving retention of diazo compounds. So இருக்கிற diazo compound அப்படியே இருக்கு, வேற ஏதோ ஒரு இடத்துல சப்ஸ்டிஷனோ அடிஷனோ நடக்குதுன்னா அப்போ அப்படியும் ரியாக்ஷன் நடக்கலாம். So first A கொடுத்திருக்காங்க. Reactions involving displacement of nitrogen. நைட்ரஜன் வெளியில போயிட்டு நடக்கிற ரியாக்ஷன். So சாண்ட்மேயர், கேட்டர்மன் இந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம இதுல பார்க்க போறோம். நிறைய நேமிங் ரியாக்ஷன் இதுல வரும். ஓகேவா? டயசோனியம் குரூப் பீயிங் எ வெரி குட் லீவிங் குரூப். என்ன சொல்றாங்க? அது ரொம்ப ரொம்ப ஈஸியா வெளியில போற குரூப் டயசோனியம் குரூப். So is substituted by other groups such as chloride, bromide, iodide, cyanide and hydroxide. So நிறைய நியூக்ளியோஃபைல் அந்த இடத்துல ஈஸியா சப்ஸ்டிட் ஆகலாம். டயசோனியம் காம்பவுண்ட் வெரி குட் லீவிங் குரூப்னு சொல்றாங்க. அதுல ஈஸியா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. which displays nitrogen from the aromatic ring. அது ஈஸியா என்ன பண்ணும்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்குதுன்னா அது நைட்ரஜன் என்ன பண்ணுது? ஈஸியா நைட்ரஜன் கேஸா ரிமூவ் பண்ணுது. The nitrogen formed escapes from the reaction mixture of a gas. So இந்த ரியாக்ஷன் மிக்சர்ல இருந்து நைட்ரஜன் கேஸ் எது உருவாகுதோ அது கேஸா எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹாலைடு ஆர் சயனைடு அயான். ஓகே, ஹாலஜன் அயானையோ இல்ல சயனைடு அயானையோ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The chloride, bromide and cyanide nucleophile can easily be introduced in the benzene ring in the presence of cuprous. நல்லா புரிஞ்சுக்கணும், இது குப்ரிக் கிடையாது, குப்ரஸ். காப்பர் 1 ஆக்சிடேஷன்ல இருக்கு இல்லையா? This reaction is called, இந்த மாதிரி காப்பர் 1+ வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணா குளோரைட், புரோமைட், சைனைடு, ஹைட்ரோ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணா இதை நம்ம என்ன சொல்றோம்? சாண்ட்மேயர் ரியாக்ஷன் சொல்றோம். சாண்டு மேயர். சோ சாண்ட்மேயர். டி சைலண்ட் பா, இங்க இருக்கக்கூடிய டி சைலண்ட். சாண்ட்மேயர் ரியாக்ஷன். பென்சின் டயசோனியம் ஹாலைடு இருக்கு, அது கூட குப்ரஸ் குளோரைடு சேர்த்தா இந்த எக்ஸுக்கு பதிலா Cl போய் சேரும். இன்கேஸ் குப்ரஸ் புரோமைடு சேர்த்தா எக்ஸுக்கு பதிலா Br போய் சேரும். குப்ரஸ் சைனைடு சேர்த்தா எக்ஸுக்கு பதிலா சைனைடு போய் சேருது.
புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த பென்சீன் டயசோனியம் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அது கூட இருந்த சால்ட் ஹேலைடு அப்படின்ற ஒண்ணு அல்லது சைனடைடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது மட்டும் என்ன ஆகுதுன்னா ரீப்ளேஸ் ஆகுது. நான் குப்ரஸ்ல என்ன எடுத்துக்கிறனோ அது அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆகுது. புரியுதா? இது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கேட்டர்மன் ரியாக்ஷன். The same alternatively chlorine and bromine can also be introduced in the benzene ring. இதே மாதிரி முன்னாடி எப்படி டயசோனியம் சால்ட்ல குப்ரஸ் ஹாலைடை ஆட் பண்ணிக்கிட்டு நைட்ரஜன் கேஸ் வெளியில போயிட்டு அரைல் கூட ஹாலஜன் சேர்ந்து என்ன கிடைக்குது? ArCl, அரைல் குளோரைடு, அரைல் புரோமைடு, அரைல் சைனைடு கிடைக்குதோ அதே மாதிரி இப்பவும் பண்றாங்க. அரைல் ஹாலைட் தான் கிடைக்க போகுது. அரைல் குளோரைடு, அரைல் புரோமைடு தான் கிடைக்குது. ஓகேவா? N2 கேஸ் வெளியில போகுது. பட் குப்ரஸ் எடுத்துக்கல, காப்பர் 1+ எடுத்துக்கல. இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. Chlorine or bromine can also be introduced in the benzene ring by treating the diazonium salt solution with a corresponding halogen acid in the presence of copper powder. So copper powder-ஆவே எடுத்துக்கிட்டு காப்பர் பவுடர் இன் பிரசன்ஸ்ல ஹாலஜன்ஸ் கூட ஹாலஜன் ஆசிட்ஸ் கூட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் ரெஃபர்ட் as, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? கேட்டர்மன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The yield in Sandmeyer reaction is found to be better than Gatterman reaction. So ரெண்டுத்துலயுமே நம்மளுக்கு அரைல் ஹாலைடு தான் கிடைக்குது. அரைல் ஹாலைடு, ஹாலோ அரீன் அப்படின்னு சொல்லலாமா? அரைல் ஹாலைடுன்னு சொன்னாலும் ஹாலோ அரீன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, இந்த ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பெட்டர் தேன் கேட்டர்மேன். இந்த ஹாலோ அரீன் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் தான் ரொம்ப அதிகமா கிடைக்குது கேட்டர்மேனை விட. அதுல ஈல்டு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெர்சன்டேஜ்ல. தென் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அயோடைடு அயான். என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல குளோரின் இருக்கு அல்லது புரோமின் இருக்குன்னா அதுக்கு பதிலாக அயோடின் அங்க ரீப்ளேஸ் பண்ணா இது என்னன்னு சொல்றாங்க. நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ளூரினை ரீப்ளேஸ் பண்ணா அது ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ்னு ஒரு லெசன் இருக்கும். அதுல அல்கைல் ஹாலைட்ல குளோரினோ புரோமினோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட AgF ஆட் பண்றேன், சில்வர் ஃப்ளூரிடா ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? இந்த குளோரின் சில்வர் எடுத்துட்டு சில்வர் குளோரைடா போயிட்டு ஃப்ளூரின் போய் அந்த இடத்துல சேரும். சில்வர் அல்கைல் ஃப்ளூரைடு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். SWARTZ, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். இன்கேஸ் இதே இடத்துல குளோரின் ஆர் புரோமின் இருந்து அது கூட நான் சேர்க்கிறேன் அயோடினை சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, சோடியம் அயோடைடு. இப்போ எண்ணெயை வந்து Cl எடுத்துட்டு எண்ணெயை வந்து Br எடுத்துட்டு சோடியம் ஹாலைடா போயிடும். I வந்து அந்த இடத்துல சேர்ந்துச்சுன்னா அல்கைல் அயோடைடு கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஹாலோ அல்கேன் அரின் ஒழுங்கா படிச்சு உங்களுக்கு தெரியும். அப்ப ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ல ஃப்ளூரினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். அதாவது எந்த ஹாலஜனுக்காவது பதிலாக ஃப்ளூரினா அந்த இடத்துல போடுவேன். ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ல ஹாலஜனுக்கு பதிலாக அயோடினை போடுவோம் இல்லையா? சரி, இந்த விஷயம்லாம் தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். பாருங்களேன். Replacement of iodide ion. Iodine is not easily introduced into the benzene ring. Benzene ringல டைரக்டா அயோடினை வச்சு அயோடினேஷன் பண்ணி என்னால ஈஸியா சேர்க்க முடியாது. அதனால பட் when the diazonium salt solution is treated with potassium iodide, diazonium salt எடுத்துட்டு பென்சீன் டயசோனியம் குளோரைடு எடுத்துட்டு பொட்டாசியம் அயோடைடு கூட சேர்த்தா அப்போ பொட்டாசியம் ஒரு ஸ்ட்ராங் மெட்டல் எலக்ட்ரோபாசிட்டிவ், அது குளோரின் எடுத்துட்டு பொட்டாசியம் குளோரைடா வெளியில போயிடும், N2 கேஸா போயிடும். அப்ப இந்த அரோமேட்டிக் கூட ஐ சேர்ந்துச்சுன்னா அரைல் அயோடைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. புரியுதா? அயோடோ பென்சின் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொன்னாங்க. அரைல் ஃபினைல் அயோடைடு அப்படின்னு சொன்னாலும் அயோடோ பென்சின்னாலும் ஒண்ணுதான், அதுதான் கிடைக்குது. ஓகே, இது அயோடின் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது பாருங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பை ஃப்ளூரைடு அயான். ஃப்ளூரினால ரீப்ளேஸ் பண்றது. when arine diazonium chloride is treated with fluoroboric acid. arine diazonium chloride அப்படின்றது என்னது? ஒரு N2 கூட குளோரின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா டயசோனியம் கூட குளோரின் இருந்துச்சுன்னா டயசோனியம் குளோரைடு. ஓகே, அதை எடுத்துக்கிட்டு எது கூட சேர்க்கிறாங்க? போரான் டெட்ராஃப்ளூரைட் காம்பவுண்ட் இல்லையா? BF4- அது கூட H இருக்கு. அப்போ இது ஆக்சுவலா உண்மையிலே என்னதுன்னா பாருங்களேன், போரான் ட்ரைஃப்ளூரைடு கூட HF சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? HBF4 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். புரியுதா? இப்படிதான் அவங்க அதை எழுதியிருக்காங்க. ஃபைன். when arine diazonium chloride is treated with fluoroboric acid, இங்க இருக்கக்கூடியது fluoroboric acid. arine diazonium fluoroborate is precipitated. இதுல இருக்கிற ஒரு H போய் இது கூட சரிதா?
ஓகே, அந்த சிஎல் எடுத்துட்டு HCl போயிட்டு BF4 மைனஸ் போய் சேருது. இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளூரோபோரேட் பென்சீன் டைசோனியம் ஆர் அரின் டைசோனியம் BF4 மைனஸ் ஃப்ளூரோபோரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுல இருந்து மறுபடியும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா BF3 அப்படின்றது போரான் ட்ரைஃப்ளோரைடு வெளியில போயிடுது, N2 கேஸா போயிடுது, ஒரே ஒரு ஃப்ளூரின் எக்ஸஸா இருக்கும். BF4ல BF3 போயிடுச்சு, ஒரு ஃப்ளூரின் மட்டும் எக்ஸஸா இருக்கும். அது அரின் கூட சேர்ந்து அரின் ஃப்ளூரைடு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? சரி, இது அயோடின் ஃப்ளூரைட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அயோடின் ரீப்ளேஸ்மெண்ட், அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூரின் பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணும், certain mild reducing agents like hypophosphorus acid, hypophosphorus acid, phosphonic acid னு சொல்லலாம், hypophosphorus acid, or ethanol reduce diazonium salt to arenes and themselves gets oxidized to phosphorus acid and ethanol respectively. So ethanol in presenceல phosphorus acid in presenceல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோ அல்லது எத்தனாலோ எடுத்துக்கோங்க. அது முன்னிலையில ரெடியூஸ், இது வந்து ஒரு மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். ரிடக்ஷன் நடக்கும்போது எனக்கு அரின் என்னவா மாறுதுன்னா டைசோனியம் சால்ட் டு அரினா மாறுதுன்னு சொல்றாங்க. டைசோனியம் சால்ட் ரெடியூஸ் ஆகி அரினா மாறுது. ஓகேவா? அண்ட் தெம்செல்ஸ் கெட் ஆக்சிடைஸ், அது என்ன ஆகுதுன்னா அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைஸ் ஆகி ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடா இருந்தது பாஸ்பரஸ் ஆசிடா மாறுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? பாஸ்பீனிக் ஆசிட் ஆர் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்றது பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு பாஸ்பரஸ் ஆசிடா மாறுது. அந்த எத்தனால் ரெஸ்பெக்டிவ்லி, எத்தனல் சாரி, அங்க ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம், எத்தனால் அப்படின்னா என்னது ஆல்கஹால், அது ஆக்சிடேஷன் ஆகி என்ன ஆகுதுன்னா ஆல்டிஹைடா மாறுது. அப்போ ஒரு ஆல்கஹாலாலேயோ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடாலேயோ எனக்கு என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ணி டைசோனியம் சால்ட்டை ரெடியூஸ் பண்ணி அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிட்டு ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 1 2 3 இதோட லெசன் முடியுது, இன்னும் 3 பேஜ் தான். ஸோ இதை முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. பென்சின் டைசோனியம் குளோரைடு ஆர் அரின் டைசோனியம் குளோரைடு, அது கூட பாஸ்பரஸ் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் ஆட் பண்றாங்க. H3PO3 அப்படின்னு இருந்துச்சுன்னா பாஸ்பரஸ் ஆசிட். ஓகேவா? இங்க H3PO2 தான் இருக்கு, இதுக்கு பேரு ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். இன்கேஸ் HPO2ன்னு இருக்கும், HPO2 இது என்னதுன்னா மெட்டாபாஸ்பரஸ் ஆசிட். ஓகேவா? ஃபைன். ஈவன் பைரோபாஸ்பரஸ் ஆசிட் இருக்கு, இன்னும் நிறைய ஆசிட்ஸ் இருக்கு. அது நீங்க பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல பாஸ்பரஸ் பத்தி படிக்கும்போது படிப்பீங்க. பட் அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் உங்களுக்கு நீட் ஜேஇல கேட்க போறது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அரின் டைசோனியம் குளோரைட் பிளஸ் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் பிளஸ் வாட்டர், எனக்கு என்ன கிடைக்குது, அரின் பென்சீனே கிடைக்குது. நைட்ரஜன் கேஸ் தனியா போயிடுச்சு, இங்க இருக்கக்கூடிய குளோரினை ஹைட்ரஜன் வந்து எடுத்துட்டு HCl போயிடுச்சு. இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் ஆக்சிடேஷன் ஆகி H3 இருக்கு, P இருக்கு, O2 தானே இருந்துச்சு, இப்போ என்ன இருக்கு, O3 ஆயிடுச்சு. அப்ப H3PO3 பாஸ்பரஸ் ஆசிடா மாறிடுச்சு, ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் பாஸ்பரஸ் ஆசிடா மாறிடுச்சு. ஓகே, தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற எலிமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிருக்கு. லைக் தட் அரின் டைசோனியம் குளோரைட் பிளஸ் எத்தனால், ஆல்கஹாலே எடுத்துக்கிறேன், அது என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கிற எலிமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி அரீனா பென்சீனா மாத்திட்டு நைட்ரஜன் கேஸை கொடுக்குது. பிளஸ் எத்தனால் ஆல்கஹாலா இருந்தது என்னவா இருக்கு, இப்போ எத்தனல் அசிட்டால்டிஹைடா இருக்கு, CH3CHO ஆல்டிஹைடா மாறிடுச்சு. அப்போ தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அரின் காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு காம்பவுண்டையும், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், ஆல்கஹால். ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சில் குரூப். ஸோ முன்னாடி ஹைட்ரஜன் பார்த்தோம், ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ OH ஹைட்ராக்சில் குரூப் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, மறுபடியும் H வந்து CL எடுத்துட்டு HCl போயிடும், N2 கேஸா போயிடும். இங்க இருக்கிற OH H பிளஸ் OH மைனஸ் தானே வாட்டரு, இந்த H பிளஸ் தான் CL எடுத்துட்டு HCl போகுதுன்னா OH மைனஸ் வந்து இது கூட அரின் கூட சேரும். அப்ப அரைல் ஆல்கஹால் ஆர் ஃபீனால் கிடைக்குது. தெரியுதா? ஒரு பென்சீன் அல்லது அரோமேட்டிக் காம்பவுண்ட், அதுல ஆல்கஹால் இருந்துச்சுன்னா we called as ஃபீனால். ஓகே, ஸோ நைட்ரஜன் கேஸ் HCl போகுது. ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் பை நைட்ரோ குரூப். NO2 குரூப் எல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? சாரி, when diazonium fluoroborate is heated with aqueous sodium nitrite, sodium nitrite கூட சேர்க்கிறோம், in presence of mineral acid எடுத்துப்போம். ஓகே, solution in the presence of copper, the diazonium group is replaced by NO2 group. பாருங்க, டைசோனியம் காம்பவுண்ட் கூட ஃபர்ஸ்ட் HBF4 ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ஆட் பண்றோம். இதுல இருக்கிற ஒரு H இந்த CL எடுத்துட்டு HCl போயிடும்.
அப்போ எனக்கு BF4 மைனஸ் அப்படின்றது இது கூட சேர்ந்துருக்கும். கரெக்டா? BF4 மைனஸ். ஓகே, போரேட், டெட்ரா ஃப்ளூரோ போரேட் அப்படின்னு சொல்லுவோம். பென்சின் டயசோனியம், இது பென்சின், அது கூட N2 பிளஸ் இருக்கிறதுனால பென்சின் டயசோனியம். இந்த BF4 மைனஸ் நான் என்ன சொல்லணும்? டெட்ரா ஃப்ளூரோ போரேட், பென்சின் டயசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட். இதை எடுத்துக்கிட்டு சோடியம் நைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதாம்? இங்க இருக்கிற Na வந்து இந்த BF4 மைனஸ் கூட சேர்ந்து சோடியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. சரியா? சோடியம் போரோ ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லலாம். சோடியம் போரோ ஃப்ளூரைடு. ஓகே, நைட்ரஜன் கேஸா போயிடுச்சு. அப்போ அந்த பென்சின் கூட NO2 வந்து சேர்ந்து நைட்ரோ பென்சின் இருக்கு, விச் இஸ் த ஸ்டேபிளஸ்ட் ஒன். ஓகேவா? ஃபைன். இது NO2 குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ரிட்டன்ஷன் ஆஃப் டயசோ குரூப். அந்த N டபுள் பாண்ட் N இருக்கு இல்லையா, அந்த டயசோ குரூப் அப்படியே இருக்கிற மாதிரி N2 வெளியிலேயே போகாம சில ரியாக்ஷன் இருக்கு. அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the azo products obtained have an extended conjugate system having both the aromatic ring joined through the N double bond N. These compounds are often colored and are used as a dyes. So இந்த காம்பவுண்ட் தான் எப்பவுமே என்னவா இருக்குன்னா கலரா இருக்கு. அதனால இதை டைல யூஸ் பண்றாங்க, சாயங்களுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுல N2 பாண்டு பிரேக் ஆகவே போறதில்ல, N2 கேஸா போகவே போறதில்ல, அது அப்படியே இருக்கும். அதனுடைய பேரா பொசிஷன்ல வேற எதனா ஒண்ணு வந்து சேரலாம். Benzene diazonium chloride react with phenol in which the phenol molecules at its para position is coupled with diazonium salt to form para hydroxy azobenzene. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? பாருங்க, இது ஃபீனால். இந்த ஃபீனால் என்ன ஆகுது அப்படின்னா பென்சின் டைசோனியம் காம்ப்ளெக்ஸ்ல சேருது. அப்ப இங்க ஒரு N, அது கூட ஒரு டபுள் பாண்ட் N, அது கூட ஒரு பென்சின். ஸோ இது பென்சின் டைசோனியம் தான். இங்க இருக்கிறது என்னது? பென்சின் N2 இருக்கிறதுனால டயசோனியம், பென்சின் டயசோனியம். அதுல ஒரு பேராஹைட்ராக்சி ஃபீனால் அப்படின்றது ஆட் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு டைன்னு சொல்றாங்க, ரெட் ஆரஞ்சு டை. ஆக்சுவலா இது பேராஹைட்ராக்சி அசோபென்சின். திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ், இந்த மாதிரி டயசோனியம் சால்ட் போகாமலே, N2 கேஸ் போகாமலே நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். சிமிலர்லி த ரியாக்ஷன் ஆஃப் டைசோனியம் சால்ட் வித் அனிலின். ஸோ முன்னாடி ஃபீனால் கூட சொன்னாங்க, இப்போ அனிலின் கூட சொல்றாங்க. ஈல்டு பேரா அமினோ அசோபென்சின். முன்னாடி என்ன பார்த்தோம்? பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் சொன்னாங்க. இங்க பாருங்க, பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஓகேவா? இது இங்க இருக்கிறது பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அனிலின் கூட சேரும்போது பேரா அமினோ அசோபென்சின் கிடைக்கும்னு சொல்றாங்க. பேரா அமினோ அசோபென்சின். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா இங்க இருக்கிற HCl எடுத்துட்டு HCl போகுது, ஃபினைலும் N-ம் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதே தான் இங்கேயும் நடக்குது. ஃபைன். பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின், பேரா அமினோ பென்சின். இந்த ஹைட்ராக்சி அசோபென்சின் எல்லா கலர்ல இருக்குன்னா ஆரஞ்சு டை, ரெட் ஆரஞ்சுன்னு சொல்லணும். பட் இந்த அமினோ அசோபென்சின் இருக்கு இல்லையா, இது என்ன கலர்ல இருக்கு? எல்லோ கலர்ல இருக்கு, எல்லோ டைன்னு சொல்றாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைசோனியம் சால்ட்ஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டைசோனியம் சால்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? இப்பயே தான் நம்ம பார்த்தோம், டைசோனியம் சால்ட்ஸ் இருந்து நிறைய டையை ப்ரிப்பேர் பண்ண முடியுது, ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண முடியும், பென்சினை ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லையா? ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரீன்ஸ், நிறைய சாண்ட்மே ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே நான் என்ன பண்றேன்? ஹாலோ அரீன் டெரிவேட்டிவ்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அது எல்லாமே டைசோனியம் சால்ட்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றோம். சரி, ஃப்ரம் த above reaction it is clear that the diazonium salts are very good intermediate for the introduction of fluorine, chlorine, bromine, iodine, cyanide, alcohol, NO2 group into the aromatic ring. ஒரு அரோமேட்டிக் ரிங் கூட டைரக்டா எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இந்த மாதிரி காம்பவுண்டை சேர்க்க முடியலனா டயசோனியம் சால்ட்டா எடுத்துட்டு சேர்த்தா ஈஸியா சேர்த்துடலாம். அப்ப எந்த ஒரு பென்சின் ரிங்லயும் அரோமேட்டிக் ரிங்லயும் ஒரு குரூப்பை ஈஸியா சேர்க்கறதுக்கு நான் டயசோனியம் சால்ட்டை யூஸ் பண்ணுவேன். அரைல் ஃப்ளூரைட்ஸ் and iodides cannot be prepared by the direct halogenation. என்ன சொல்றாங்க? டைரக்டா ஹாலஜனேஷன் பண்ணா எனக்கு அரோமேட்டிக்ல ஃப்ளூரினோ அல்லது அயோடினோ போய் ரியாக்டே ஆகாதுன்னு சொல்றாங்க. The cyano group cannot be introduced in nucleophilic substitution reaction. நம்ம nucleophilic substitution நிறைய பார்த்திருக்கோம், SN1 SN2 சொல்லிட்டு. ஆனா அதுல எதுலயுமே என்ன பண்ணலன்னா சைனைடு குரூப்பை நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுற மாதிரி பார்க்கல இல்லையா? ஃபைன். chlorine in chlorobenzene but cyanobenzene can be easily obtained from diazonium salt. என்ன சொல்றாங்க? ஸோ குளோரின் ஒரு குளோரோபென்சினை ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம சைனைடை ஒரு நியூக்ளியோஃபைலா பார்க்கல.
ஆனாலும் என்னால சைனோபென்சினை ப்ரிப்பேர் பண்ண முடியும். எதை வச்சு? குப்ரஸ் சைனடை எடுத்துக்கிட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டயசோனியம் சால்ட்டை உருவாக்கிட்டு அதுல இருந்து என்னால ஈஸியா சப்ஸ்டிடியூட்டட் அனிலின அல்லது சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனை உருவாக்க முடியும்ன்றது தான் அவங்க மறுபடியும் சொல்றாங்க. Thus the replacement of diazo group by other group is helpful. Diazo group பதிலா N2 பதிலா வேற ஏதோ ஒரு குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்றதுனால is helpful in the preparing those substituted aromatic aromatic compounds. ஸோ நிறைய சப்ஸ்டிடியூட்டட் aromatic compounds ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு அந்த டயசோனியம் சால்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. which cannot be prepared by direct substitution. ஏன் இதை வேற மெத்தட்ல பண்ண முடியாதா? டைரக்டா பென்சினை எடுத்துட்டு குளோரினேஷன் பண்ணாலோ சைனேஷன் பண்ணாலோ எனக்கு சைனைட் ஆட் ஆகாதான்னு கேட்டா ஆட் ஆகல. அதனாலதான் அதை டயசோனியம் சால்ட்டா எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்யறோம். ஓகேவா? ஈவன் பென்சினா இருந்தாலும் சரி, சப்ஸ்டிடியூட்டட் பென்சினா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எது ஹெல்ப் பண்ணுது? டயசோனியம் சால்ட் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதுதான் அதனுடைய யூசஸா கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது நீங்களே பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே, தேங்க்யூ ஆல். ரொம்ப மறக்காம முக்கியமா என்ன பண்ணுங்க, நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, அமீன் லெசன் புரிஞ்சிருந்துச்சுன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.